ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த ராஜாங்கம் டாஸ்க் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க். அவங்களுடைய பவரை காட்டுறதுக்கான மிகப்பெரிய ஒரு டாஸ்க்காக வந்து இது அமைஞ்சிருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் வந்து இந்த கேமே ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் ரோலே வந்து இருந்தது, சில பேருக்கு வந்து ரோலே இல்லை, நீங்கள் வந்து பிரபஞ்சியாக இருந்துட்டு போயிட்டுங்கடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களாம் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு நினச்சா கூட கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுற லெவலுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்கே வந்து பெருசாக வந்து போகல. மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ராஜமாதா, ராஜகுரு இவங்களாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. தளபதி இந்த பெண் வீட்டார் தளபதி அண்ட் ஆண் வீட்டார் தளபதி. ஸோ இவங்க மாறி மாறி பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஒரு தண்டனை கொடுக்குறது, ஒரு டாஸ்க் கொடுக்குறது, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது அப்படின்னா கூட பிரபஞ்சைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தவறுகள் இந்த ராஜாங்கம் டாஸ்கில் வந்து நடைபெற்றது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து முதல் ப்ரோமோலையும் வந்து பேசியிருக்காரு நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள். ராஜாங்கம் டாஸ்கில் யார் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருமே இல்லை. ஆக்சுவலாக சொல்லப்போனால், அதாவது ராஜாவா ராணியா அப்படின்னு சொல்லி வரும்போது ரெண்டு பேருமே அமைதியாக தான் வந்து இருந்தாங்க. ஒப்புக்கு சப்பாதனாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க. மந்திரிகளும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய தளபதியார்களும் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்சியை வந்து ஆக்கிரமித்தாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை ரெண்டு பக்கமே. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அருண் பிரசாத் வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ ரெண்டு பக்கமே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, யாருமே அவங்களுடைய பவரை வந்து காட்டல. ராஜாவாக இருந்தாலும் சரி, ராணியாக இருந்தாலும் சரி, யார் வந்து பவரை காட்டினாங்க, யார் வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா தளபதிகளும் ராஜகுருக்களும் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தாங்களே தவிர மற்றபடிக்கு வந்து ராஜாவோ இல்லை ராணியோ வந்து பெருசாக வந்து பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாத் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி முத்துக்குமரனும் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் சொல்கிறாப்புல. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கம்மு போட்டு ஒட்ட வச்ச மாதிரி வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே, பெருசாக வந்து எந்திரிச்சு எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத மாதிரி வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொன்னாப்புல. ஒட்டு மொத்தமாக அதாவது ராஜா ராணி ரெண்டு பேருமே ஏதாவது வந்து சொல்ல வரும்போது கூட டப்புன்னு நெஞ்சில் சாத்தி அடித்து உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே வந்து டேக் ஓவர் பண்ணி பயங்கரமாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. தளபதி அப்புறம் வந்து ராஜா மாதா, ராஜா குரு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி முத்து வந்து சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆனந்தி அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய அதிகாரம் அவங்ககிட்ட வந்து கொடுக்கப்படுகிறது, அந்த பவரை சரியாக யூஸ் பண்ணிக்கலையோ ராணுவ அவர்கள் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ராஜா இருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு திருட்டு நடக்குது அப்படின்னா அந்த திருட்டை பற்றி விசாரிப்பாங்க. விசாரித்து அதுக்கப்புறம் வந்து ராஜகுருக்கெல்லாம் வந்து பேசி அதுக்கப்புறம் மன்னன் வந்து பேசி இந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னன் தான் வந்து சொல்லுவாரே தவிர இவங்க எல்லாருமே பிரபஞ்சைகள் முதல் கொண்டு இந்த டாஸ்க்கை பண்ணுங்கள், இந்த பனிஷ்மெண்ட்டை பண்ணுங்கள், இதுதான் உங்களுக்கு வந்து தண்டனை அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களாவே மாறி மாறி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து ஒரு விசாரணையாகவும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வந்து இப்படி கொஞ்சம் ஒரு பக்காவாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சூப்பரான ஒரு ரோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இருந்திருக்கும். ஆனால் இவங்க என்னமே பண்ணல, இஷ்டத்துக்கு வந்து பேசின்னு கத்தின்னு லைவே பார்க்க முடியாத லெவலுக்கு தான் வந்து இருந்தது. ஸோ இன்றைக்கி அதை பற்றி அட்ரஸ் பண்ணுறாரு. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவறு சந்திக்கலாம். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.